Hi, welcome to Dr. Vaidegi's vlogs. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எங்களுடைய மாட்டு பொங்கல் vlog பார்க்க போறீங்க. மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து வில்லேஜ்ல எப்படி போச்சுன்றதை ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரான நிறைய விஷயம் நான் சேர்த்திருப்பேன் இந்த வீடியோல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மாட்டு பொங்கலுக்கு காலையிலே மகிழினி வந்து ஒரு க்ரீன் அண்ட் ஒரு பர்பிள் கலரில் ஒரு பட்டுப்பாவாடை போட்டு ரெடி ஆகிட்டாங்க. நான் நிறைய ஜுவல்லரிஸ் போடல, பிகாஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போகணுன்றதுனால நிறைய ஜுவல்லரி போடல. ஸோ பூவெல்லாம் அழகாக வச்சு விட்டு எல்லாமே ரெடிமேட் பூ தான், அதுக்கு ஃப்ரெஷ்ஷாலாம் வாங்கி கட்டல, அப்படியே சும்மா பிளாஸ்டிக் பூ தான். அதை வாங்கி ஃபுல்லாக சுற்றி வச்சு விட்டுட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, இந்த மாட்டுப் பொங்கலுக்கு சாமி கும்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணியும் வந்திருக்காங்க, நாத்தனாரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள போயிட்டு பிக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து விழுப்புரத்தில் இருக்க அந்த சின்ன வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ காலையிலே நாங்கள் வந்து ஒரு 9 o'clock அந்த மாதிரியே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஸ்லோவாக ட்ராவல் பண்ணி போகலாம், ஏன்னா வந்து கையில் வந்து குட்டி பாப்பாலாம் இருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாகவே போகலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து வெயில் ஓரளவு ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் மீடியமாக தான் இருந்தது, ரொம்பவே வந்து கோல்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியமாக தான் இருந்தது. போகிற வழியிலே வந்து நம்ம போய் சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லி லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து லிஸ்ட்டெல்லாம் வந்து காய்கறிஸ் எல்லாமே வந்து வாங்குறதுக்காக போயிருந்தார். வாங்கிட்டு திரும்பவும் அந்த வழியாக போயிட்டு இருக்கும் போது நிறையா ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆற்றுல பிடிச்ச மீன் எல்லாம் வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஏதாவது நல்லா நம்ம எல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கான்னு செக் பண்ண போயிருந்தாங்க. வாங்கிட்டு போகலாம், காணும் பொங்கலுக்கு சமைச்சு சாப்பிட்லான்ற ஐடியாவில். பட் அந்த அளவு நல்ல மீன்லாம் இல்லை, எல்லாமே ரொம்ப அந்த குட்டி குட்டி சைஸில் தான் மீன் இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக பாண்டியிலேருந்து விழுப்புரம் போட்டிருக்க ரோடில் தான் போயிட்டுருக்கோம். செம்ம டைம் சேவிங்காக இருந்தது, பிகாஸ் வந்து முன்னாடி இந்த வழியாக போகும்போது ரொம்ப லேட் ஆகும், 1.5 hours கிட்ட ஆகும். இப்போ அந்த ரோடு புதுசாக போட்டதுனால குவிக்காக போயாச்சு. ஸோ பாண்டியிலேருந்து விழுப்புரம் போகிற வழியில் வளவனூர் அப்படின்ற ஏரியாவில் வந்து நல்லா அழகாக டேஸ்ட்டாக வடை கிடைக்கும். வடையும் டீயும் இங்கே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது அவங்க எப்படி தான் அந்த டீயும் வடையும் போடுவாங்கன்னு தெரியாது. தமிழ் நீ பாருங்கள், தூங்கி ஏந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டயர்டில் எக்ஸ்ட்ரீம் டயர்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ மழை பெஞ்சதுனால பக்கத்தில் இந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி அண்ட் ரொம்ப செழிப்பாக அழகாக வயல் எல்லாம் வளர்ந்துருந்தது, பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒருவேளை நாங்கள் 1 hourல் நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வீட்டுக்குள்ளே போனோடனே குட்டீஸ் எல்லாம் செம ஆட்டம். மகிழினியை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே வந்து அமுதினி இல்லை ஹர்ஷத்லாம் வந்து பொங்கல் அன்றைக்கே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அதான் பிளானு, பட் எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தது. போகும்போதே வந்து அடுப்பெல்லாம் வந்து மூட்டி ஓரளவு தண்ணி வந்து சூடாகி இருந்தது. பட் இன்னும் பொங்கல்லாம் ரைஸ்லாம் போடலை, அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம் முன்னாடியே. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த அரிசிலாம் பானைலாம் தண்ணி சூடாகி வந்ததுக்கப்புறம் அரிசிலாம் சேர்த்து விட்டு லைட்டாக அதெல்லாம் வந்து களைஞ்சி விட்டுட்டு இருந்தேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போதே குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 20 கரெக்டாக 20 சப்பாத்தி அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் குருமா எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம சமைக்க வந்து டைம் இருக்காது, ரொம்ப அது பண்ணனா ரொம்ப வந்து டயர்டாக இருக்குன்றதுனால இங்கேவே நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் காலையிலே வீட்டில். ஸோ சரியான புகை அந்த தண்ணியிலேருந்து அந்த இதுலேருந்து அடுப்புலேருந்து நல்ல புகை. நான் இந்த டைம் நிறைய ஜுவல்லரிஸ் போட்டு போகல, பிகாஸ் குழந்தைய கையில் வச்சுக்கணும் அப்படின்றதுனால ஜுவல்லரிஸ்லாம் அவ்வளோ போட்டு போகல. ப்ளஸ் லாஸ்ட் டைம் நான் கோல்டு போட்டு போயிருந்தப்போ அதை அவுத்து பேக் பண்ணி வைக்கும் போது அந்த டிக்கியில் போட்டு நசுக்கும் போது அப்படியே வளைஞ்சிருச்சு சில ஜுவல்லரிஸ்லாம். அதனால் நான் வந்து கோல்டே இந்த டைம் போட்டு போகல. ஒரு இதில் வந்து ஒரு நெக்லஸ் அண்ட் ஒன்று சின்னதாக ஒரு ஜிமிக்கி ஒன்று போட்டு போயிருந்தேன். ஸோ அதுவே வந்து குட்டி பாப்பா வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது கரெக்டாகவே இருந்தது. இந்த சாரீ என்னோட தீபாவளிக்கு என்னுடைய கோ சிஸ்டர் சுப்பாக்கா வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சாரீ நான் போட்டுட்டேன். இது வந்து லினன் சாரீ, ரொம்ப டீசெண்டாக நல்லாவே இருந்தது சாரீ. ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி என்னுடைய இந்த ப்ளவுஸ், அது என்னுடைய ஆனிவர்சரி டேயோட ப்ளவுஸ் இது. ஸோ அதவே போட்டு சும்மா என்ன இருக்கோ அதை போட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணியாச்சு. பொங்கலுக்கு நான் எதுவும் புதுசாக எடுக்கலை, அப்படி இருந்ததை வச்சு நான் மேட்ச் பண்ணியாச்சு. அண்ட் உள்ளே வந்து சாம்பார் எல்லாம் ரசம் அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் போகும்போதே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ போயிட்டு அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் வந்து வடை நல்லா செய்வேன், அதனால் வந்து வடை போடுறது மட்டும் என்கிட்ட கொடுத்துருவாங்க எப்போவுமே. ஸோ வடையை போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். மீன் வயல் வெளியே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எங்கள் அண்ணி, அவங்க வந்ததில்லை இந்த டைம், வந்து அவங்க வந்து எங்களோட சாமி கும்பிட வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாமி படைச்சாச்சு, பொங்கல்லாம் வச்சு சாமி படைச்சிட்ருக்கோம். எல்லா ஃபேமிலியாக வந்து படைச்சு கும்பிட்டு போய் யூஸ்வலாக இந்த செக்மெண்ட் நான் வீடியோ எடுத்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து எங்கள் அண்ணி வந்து இந்த செக்மெண்ட் வந்து வீடியோ எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.
நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்றோம் நாங்கள். குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த சாமி கும்பிடும்போது ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நல்லா கீழே விழுந்து எழுந்து சாமி கும்பிடுவாங்க. பொங்கலை கத்தும் போதும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு இயரில், இந்த ஒரு டைமில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எவ்ரி இயர் நாங்கள் வந்து இந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து அந்த 365 டேஸில் அந்த 1 இயரில் இந்த ஒரு டைமுக்காக தான் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்து எல்லாம் ஒன்றா ஸ்டே பண்ணிக்கிட்டு, எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு, குட்டீஸ்லாம் கத்திக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, பெரியவங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா கதை அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த ஒரு 3 நாள். பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், இந்த ஒரு டைமுக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். நல்லா வந்து சாமி கும்பிட்டுப்போம், என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாமே வேண்டிப்போம். குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வருவோம். இந்த ஒரு டைம் தான் எக்ஸலண்ட்டான டைம். பட் இந்த டைம் என்னால் குலதெய்வ கோயிலுக்கு வந்து போக முடியல. பிகாஸ் தமிழினியை தூக்கிட்டு போக முடியாது. அந்த ஒரு பனியில், அது வயல்கிட்ட இருக்கும், ரொம்ப பனி ஜாஸ்தி இருக்குன்றதுனால நான் பாப்பாவை தூக்கிட்டு போகணும், அது கஷ்டன்றதுனால போகலை. பக்கத்தில் புறாலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு தொட்டு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அது ரொம்ப அழகாக இருந்தது. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆனால் நம்ம கையில் தூக்கின உடனே அது ஒரு பயத்தில் வந்து உடம்பெல்லாம் அதுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து ஒரு மாதிரி அதை நம்ம எதாவது பண்ணிவிடுவோமோன்ற ஒரு பயம் அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. குட்டீஸ் எல்லாம் தொட்டு பார்த்து ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பனி ரொம்ப அதிகமாக சூட ஆரம்பிச்சிருச்சுன்னு குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் நான் வந்து ஸ்வெட்டர் போட்டு விட்டேன். மகிழினிக்கும் தமிழினிக்கும் போட்டு அவங்க ஒரே ஆட்டம். ஸோ அவ்வளோதான், மாட்டுப்பொங்கல் விலாக் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம காணும் பொங்கல் விலாக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய், ஹேவ் அ நைஸ் டே.